இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை ரவை வச்சு வெண்பொங்கல். அதுக்கு இந்த கிளாஸால் 3 கிளாஸ் கோதுமை ரவை, அதே கிளாஸால் 1 கிளாஸ் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அது தேவையான அளவு நெய், இஞ்சி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, உப்பு. இது பச்சை மிளகா வேணும், ஆப்ஷன் தான். அது எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பேனில் நெய்யும் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போட்டோம்னா இப்போ மிளகு போட்டோம்னா இந்த பக்கம் ஜீரகத்தை போட்டோம்னா இந்த பக்கம் முந்திரி பருப்பு போட்டோம்னா இந்த பக்கம் இஞ்சி போட்டோம்னா இப்போ கருவேப்பிலை மொத்தம் ரவை சேர்த்து பருப்பை சேர்த்து 4 சின்ன கிளாஸ் அதுக்கு 6 கிளாஸ் கொஞ்சம் கூட இருந்தால் குழஞ்சி நல்லா வரும். அதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்க அனுப்பிச்சு பருப்பை சேர்த்து இப்போ கோதுமை ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் கட்டர் போடாமல் மூடி போட்டு முடியும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கேஸ் கட்டர் போட வேண்டாம், அப்படியே முடியாச்சு. வேறு கோதுமை வெண்பொங்கல் ரெடி ஆகியாச்சு. பாருங்க, கரெக்டாக பாசிப்பருப்பெல்லாம் வெந்து நல்லா கமகமன்னு வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாக இருக்குது. இது அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிறது அது பார்த்து பார்ப்போம். நல்லா இருக்கும். இந்த பதத்தில் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா சாப்பிடும்போது ரொம்ப அருமையான கோதுமை பொங்கல், கோதுமை ரவை பொங்கல் சூப்பராக இருக்குது. பாருங்க, நல்ல வாசனையாக கமகமன்னு நல்லா இருக்குது. அதுக்கு சைடு டிஷ் வந்து சாம்பார் வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. விரத நாளில், மற்ற நாளில், எல்லா நாள்லேயுமே இது பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. எல்லோரும் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.